ரிஷபராசி அன்பர்களை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரை பிறந்தவர்கள். 2ஆம் இடத்தில் குருவும் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவான் அதே 8, 9 ராசிகளில் சஞ்சரிக்கப் போவதால் பெரிய பெரிய காரியங்கள், அதாவது நமது சக்திக்கு உட்படாத அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயல்களை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் அனைவருக்கும் வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது விவாகத்தில், அதாவது கல்யாண விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டவர்களுக்கு கல்யாணம் முதலான சுபகாரியங்கள் எண்ணியபடி ஈடேறும். அதே மாதிரி குழந்தை பிராப்திக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு குரு பகவான் அனுகிரகம் 6ஆம் இடத்தில் இருப்பதால் சீக்கிரமே அவர்களுக்கு புத்திர பிராப்திக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் விரிசல்கள் இருந்தாலும் மாத இறுதியில் நல்ல நட்புகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் மிகவும் ஒரு உயர்வு ஏற்படும். வெள்ளி போன்ற வெள்ளையான வஸ்துக்கள், பட்டு, வெள்ளி, இந்த மாதிரி புதிய ஆபரணங்கள் விஷயங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். வைரம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக அபிவிருத்திகள் ஏற்படும். இது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதத்தில் நமக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப உத்தமமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு.